அனைவருக்கும் வணக்கம். இன்றைய பதிவில் நம்ம பார்க்க போகிற முக்கியமான விஷயம் கடலை சாகுபடி. இந்த கடலை சாகுபடியை பொறுத்தளவில் நம்ம ரொம்ப முக்கியமாக பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா, இந்த விதை தேர்வு. சரிங்களா? நம்ம பொதுவாக நம்ம பகுதியில் இருக்கக்கூடிய கடலை எண்ணெய் ஆட்டக்கூடிய பெரிய மில்லுகளில் நமக்கு அதற்கு வேணுங்கிற ரகங்கள் கிடைக்கிது. அதில் சாப்பாட்டுக்கான ரகங்கள், எண்ணெய்க்கான ரகங்கள்னு 2 ரகம் இருக்குங்க. சாப்பாட்டுக்கான ரகங்கள் அப்படின்னு நம்ம எடுத்துட்டோம்னா, இந்த குஜராத் ரகங்கள் ஜிஜே அப்படின்னு சொல்லக்கூடிய 32, 34 அல்லது 30 இந்த வகை கடலைகள், அல்லது இன்னும் சொல்லப்போனால் ஒரு சில 3 விதை கடலை, இதெல்லாம் உணவுக்கானதாக இருக்குங்க. அதே மாதிரி தமிழ்நாட்டு ரகத்துலேயுமே விஆர்ஐ 8, விஆர்ஐ 10 ரெண்டுமே உணவுக்கான கடலையாக இருக்குது. அதே நேரத்தில் எண்ணெய்க்கான இது கிர்னார் 5, ஆந்திர ரக கடலையில் கிர்னார் 5 அதுவுமே உணவுக்கான கடலையாக இருக்குங்க. இது இல்லாத ஒரு சில முக்கியமான ரகங்கள் இருக்குங்க. அதாவது இந்த மிக்சரில் எல்லாம் போடுவாங்கள்ல, பெரிய ரக கொட்டையாக இருக்கக்கூடிய பெரிய ரக கடலை, அதெல்லாம் பார்த்தா ஒரு சில சிறப்பு ரகங்கள், குஜராத்திலேருந்து வரக்கூடிய சிறப்பு ரகங்கள் இருக்குங்க. இதெல்லாம் நம்ம முன்கூட்டியே வாங்கி, அப்படி விரும்பினா அது வாங்கி நம்ம தயார் பண்ணி அதற்கேற்ற மாதிரி நம்மள்கிட்ட அந்த பொருளை நம்ம உற்பத்தி பண்ணால் நம்மகிட்ட வாங்குகிறவங்களுக்கு கரெக்டாக கொடுக்குற மாதிரி, அது மாதிரி பண்ணால் ரொம்ப நல்லது. அதே நேரத்தில் இன்னொரு முக்கியமான விஷயம், எண்ணெய்க்கான கடலை. எண்ணெய்க்கான கடலை அப்படிங்கிறப்ப கதரி ரொம்ப ரொம்ப முக்கியமான ரகம். அது கொஞ்சம் காரல் தன்மை இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டாலும், அது அதிகமான விளைச்சல் தரக்கூடிய ஒரு முக்கியமான ரகங்க. அதே மாதிரி டிசிஜிஎஸ் 1694 பார்த்திங்கன்னா அதிகமான எண்ணெய் தரக்கூடிய ரகமான கடலை. இந்த மாதிரி கடலையை நம்ம உற்பத்தி பண்ணுறது, இது நம்ம மட்டும் இல்லாமல் நம்மளை சூழ்ந்த விவசாயிகள் எல்லாம் மொத்தமாக சேர்ந்து பண்ணுறப்ப, அந்த கடலை விவசாயத்தை விதைக்கிறதுலேருந்து அறுவடை வரலாம் இயந்திரங்கள் கொண்டு செய்கிறது. எப்படி நெல் விவசாயத்தில் ஆரம்பம் முதல் அறுவடை வரலும் இயந்திரங்கள் வச்சு பண்ணுறோமோ, ஏன்னா வேலையாள் பற்றாக்குறைக்கு அப்படி பண்ணுறோமோ, அதே மாதிரி நம்ம கடலையிலையும் பண்ண இப்போ இன்றைக்கி பெரிய வாய்ப்புகள் வந்திருக்குங்க. எப்படியும் இப்போ பார்த்திங்கன்னா, இந்த கடலையை பொறுத்தவரை விதைக்கிறதுலேருந்து இதில் களை எடுக்கிறது, அடுத்து எல்லா விதமான கரைசல்களை தூவுறது, அதுக்கு கீழே தரையில் சொட்டு நீர் பாசனம் போட்டுறோம். அடுத்து அறுவடை, அதுக்கான இயந்திரங்கள், அப்புறம் அந்த கொடியிலேருந்து கடலையை பிரித்தெடுக்கிறது, அப்புறம் பிரித்தெடுத்த கடலையிலேருந்து கடலை பருப்பு எடுக்கிறது, அப்படிங்கிறதுல எல்லா விதமான நிலைகள்லேயும் நமக்கு இயந்திரம் வந்ததுனால இந்த கடலை விவசாயத்தை கொஞ்சம் பெருமளவு நம்ம பண்ணுறது நிச்சய லாபம் தரும். இதில் ரொம்ப முக்கியமானது, நீங்கள் இந்த பதிவை கேட்குறப்ப என்னங்க கடலை போட்டு அதிகமாக லாபம் இல்லை அப்படின்னு சொல்கிறது எதை பொறுத்தது அப்படின்னா, கடலையோட தரம் சரியில்லை அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக ரேட்டு கிடைக்காதுங்க. ஏன்னா வியாபாரிகள் வாங்க வரும்போது அவங்க சும்மா எதேச்சியாக ஒன்று எடுத்து உடச்சி பார்க்குறாங்க. அப்போ உள்ளே இருக்க ஓடோட உள்பகுதியில் கருப்பு படிகிறது, பருப்பு முழுதாக கொட்டையாக முழுதாக இருக்கக்கூடிய அளவுக்கு உருண்டையாக முழு வடிவத்தோடு இருக்கிறது, எடுத்த எல்லா கடலையுமே மணிகளோடு இருக்கிறது, அப்படிங்கிற அடிப்படை தரத்தோடு இருக்கிறப்ப நமக்கு அதிகமான வெற்றி கிடைக்கும். சரிங்களா? விலை கிடைக்கும். அப்போ அதை வளர்க்குறதுல இருக்கக்கூடிய முக்கியமான பிரச்சனைகள் என்ன? நம்ம அதுக்கு வேணுங்கிற அடி உரம் கொடுக்கறது, அதிகமான வேர் விட வைக்கிறது, அந்த வேரில் காய்கள் வர்றதுக்காக 40வது நாள் 2வது களை எடுக்கிறப்ப ஜிப்சம் வச்சு மண்ணணைக்கிறது, அதாவது 100 கிலோ ஜிப்சம் வச்சு மண்ணணைக்கிறது. அதுக்கப்புறம் நுண்ணூட்ட கலவைகளை ஏக்கருக்கு 5 கிலோலேருந்து 10 கிலோ மண்ணை பொறுத்து ஆரம்ப காலத்தில் முதல் 30 நாளுக்குள்ளே மண்ணில் போடுறது, இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமானதுங்க. இதுக்கு மட்டும் இல்லாமல் 50 நாளுக்கு அப்புறம் 60, 75, 90 இந்த நாட்களில் நுண்ணூட்ட கலவையை 100 லிட்டருக்கு 1 லிட்டருக்கு கலந்து கூடவே மீனமிலம் கலந்து தெளிக்கிறது, அது ரொம்ப முக்கியமானது. 60, 70, 80, 90, 100 இந்த நாட்கள்லாம் தரைவெளியில் சத்துக்கள் நல்லா கொடுக்கறது. அதில் முக்கியமாக கடல் பாசி உரம், வேம்ங்கிற பொருள், பொட்டாஷ் பாக்டீரியா, ரைசோபியம், இது மாதிரியான பொருள்களை கலந்து கொடுக்குறப்ப முழுமையான தரத்தோட காய்கள் கிடைக்க வாய்ப்பு இருக்குங்க. செஞ்சு பாருங்கள், நிச்சய வெற்றி கிடைக்கும். அது நல்ல தரமான பயிர் அது. சரிங்களா? மீண்டும் ஒரு முறை சந்திப்போம்.